தேர்தல் பொறுப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகிட்டாரா இல்ல விலக்கப்பட்டாரா? இதுக்கு காரணம் அவரோட டாடியோட உடல்நிலையா இல்ல மோடியோட திருட்டு வேலையா? இதுக்கு சமூக ஊடகங்கள்ல இருந்து வந்த விமர்சனம் என்ன? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்புல இருந்து விலகி இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்க போகுது. அது அண்ணாமலை அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவர் திடீர்னு தேர்தல் பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீ என்னடா அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னா, நான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசல. ஏன்னா சமூகத்துல என்ன நடந்தாலும் அதை முதல் ஆளா தட்டி கேட்கிற ஆளு அவராதான் இருப்பாரு. திமுக எவ்வளவோ ஊழல் பண்ணிருக்காங்க. அதுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியே ஒரு ஃபைலை ஒண்ணு ரெடி பண்ணி வெளியிட்டாரு. இப்போ ரீசெண்டா KN நேரு அவர்கள் இந்த நகராட்சி குடிநீர் துறை, அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி 2 கோடி இல்லங்க 888 கோடி ஊழல் பண்ணாரு. அது எல்லாத்தையுமே ஈடி கிட்ட ஆதாரம் இருந்துமே ஏன் இது வரைக்குமே நீங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா பிரஸ் மீட் கொடுத்தது அவர் மட்டும்தான். அவர் திமுகவை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. அண்ணாமலை அவர்கள் இப்ப திடீர்னு தேர்தல் பொறுப்புல இருந்து விலகினதுக்கான காரணமா அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட தந்தையோட உடல்நிலை இப்ப சரியில்லை. நான் இந்த நேரத்துல அவர் கூட இருக்கணும். ஏன்னா யாரா இருந்தாலுமே அந்த ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. அதை தான் அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் வெளியானதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஒதுக்கப்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க. அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்காநல்லூர் இது கோவை மாவட்டம், ஸ்ரீவைகுண்டம் இது தூத்துக்குடி, மதுரை தெற்கு மதுரை மாவட்டம், காரைக்குடி சிவகங்கை மாவட்டம், பத்மநாபபுரம் கன்னியாகுமரி, விருகம்பாக்கம் சென்னை. இந்த 6 தொகுதிகளும் பாத்துட்டீங்கன்னா எதுவுமே பக்கத்துல இல்ல. எல்லாமே சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பூத் கமிட்டியை ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி களப்பணிகள் எது பண்றதா இருந்தாலும் எதுவுமே பக்கத்துல இல்ல. எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான காரணம், இடையூறா இருக்கு. எனக்கு சிங்காநல்லூரே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்டதா சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர்ல தான் இருந்திருக்காங்க. நான் எல்லா ஏரியாலையும் புழங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் எல்லா ஏரியாவிலையும் இல்ல அப்படின்னாலும் இந்த சிங்காநல்லூர் அவருக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு தொகுதி. அதனால எனக்கு இந்த கோவை மாவட்டத்திலே நீங்க 6 தொகுதிகளையும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாகவும், அதுக்கு பாஜக சைடுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படிங்கிறதுனால அவர் மன உளைச்சல் ஆனதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி பாஜகவோட மாநில தலைவரா இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு. இதனால அதிமுக பாஜக அந்த கூட்டணி முறிஞ்சதாகவும், அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களை கட்சியோட பொறுப்புல இருந்து நீக்கினதுக்கு அப்புறமா இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல தரப்புல இருந்து பல காரணங்கள் சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்புல இருந்து திடீர்னு விலகினதுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை அவர்கள் தாவேகாவோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? அதெல்லாம் இல்லப்பா, அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி நடத்தினாதான் நல்லா இருக்குமா? இந்த மாதிரி உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதான் போறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.